கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் ஒருவராகவே பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா 7 அதிகாரம் 15 எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தெய்வம். நம்முடைய ஆண்டவர் எதையும் மிகைப்படுத்தி பேசுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் ஏதோ ஒரு குறைவுகளோடு, ஒரு தேவைகளோடு நீங்கள் காணப்படலாம். அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல நாட்களா, பல மாசமா, பல வருஷமா தேவ சமூகத்தில் யாக்கோவை போல போராடி ஜெபிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஒரு ராத்திரிக்குள்ளால யாக்கோபுக்கு அவனுடைய போராட்ட ஜெபத்தின் வழியாக அற்புதங்கள் நடந்தது. ஆனால் நமக்கு இன்னும் அற்புதங்கள் நடந்த மாதிரி தெரியவில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய தடை இல்லை. அவர் உங்களை அதிசயமாய் நிச்சயமாய் நடத்துவார். நீங்கள் அப்படி ஆசீர்வாதமாய் நடத்தப்படும் போது இந்த வார்த்தையை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நான் நம்பிக்கையற்றிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நன்மை நடக்கும், நாங்கள் செழிப்பான காலங்களை காண்போம் என்கிறதான நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனாலும் எல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைக்கிற தெய்வம் எங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்து எங்களை மகிழ பண்ணினார் என்று நீங்களும் தேவ சமூகத்தில் சாட்சியாக நிற்கும்படி கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து கொள்வார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையான எவ்வரத்தையும் நிறைவான கொடைகளையும் பெற்று சமாதானத்தோடு வாழ்வீர்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எசாயா தீர்க்க தரிசன நூல் 51 அதிகாரம் 2வது இறை வார்த்தை. உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாய் சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாய் இருந்த அவனை அழைத்தேன். அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் தொடக்க நூல் 11 அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து ஆதியாகமம் 25 அதிகாரம் வரைக்கும் அதிகமாய் வாசிக்கலாம். 75 வயது நிரம்பின ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். அதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில அநேக காரியங்களில் அவன் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காததினாலே சோர்ந்து போய் காணப்பட்ட ஒரு மனுஷன். அவனுடைய குலத்தொழில் என்று சொன்னால் சிலைகளை செய்து விற்பது. பிரியமானவர்களே, அவன் குறைவுபட்ட மனுஷனாய் காணப்பட்டான். என்னதான் ஆஸ்திகள் இருந்தாலும் சந்ததி இல்லாத ஒரு குறை அவனுக்கு காணப்பட்டது. அந்த சந்ததியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறான். ஒன்றும் அவனுக்கு வாய்த்ததில்லை. சோர்ந்து போனான், தளர்ந்து போனான், சரீரமும் பலவீனப்பட்டு போனது. அப்பதான் ஆண்டவர்
அவனிடத்துல வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். வாக்குத்தத்தம் பெற்ற காலத்தில் அவன் தனி ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெரும் திரளாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் குறைவுபட்டு காணப்படும் போது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது, நீங்கள் ஒரு நன்மையை எதிர்பார்த்து வருடக்கணக்கில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளாமல் போகும்போது சோர்ந்து போக வேண்டியதில்லை, நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. அந்த நேரங்களில் நீங்கள் ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். 56 வயது நிரம்பின ஒரு மனுஷன் இன்றைக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறார். நான் சோர்ந்து போய் காணப்பட்டேன், என்னிடத்தில் இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாலும் கூட சில காரியங்களில் நான் நம்பிக்கை இழந்த நிலையில் காணப்பட்டேன். எப்படி ஆரோனுடைய கோல் ஒரு ராத்திரிக்குள்ள துளிர்த்ததோ அதுபோல ஆண்டவர் எனக்கு சந்ததியை என்னுடைய 56வது வயசுல கட்டளையிட்டிருக்கிறார். என் மனைவி கர்ப்பம் தரித்து இருக்கிறார்கள் என்று அந்த குழந்தைக்கு ஆண்டவர் கொடுத்த பெயரையும் சொல்லி அவர் சாட்சியாய் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே ஜனங்களுக்கு முன்பாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். மனுஷராலே கூடாதது தேவனாலே கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதகரே, நாங்கள் மடிந்து போக இருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சீசர்கள் இயேசுவிடத்திலே கேட்டபோது, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அதட்டினார். பேரமைதி அந்த இடத்துல அதற்கு பிறகு உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நம்மீது அக்கறை இல்லை என்று ஒரு காலமும் எண்ணி விடாதிருங்கள். தவறாய் பேதுரு கேட்டுவிட்டார் என்று சொல்லி அதற்கு பிறகு புலம்புகிறார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் அவர் தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது போட்டுவிடுங்கள், உங்கள் மீது அவர் அக்கறையுள்ள தெய்வம். ஒரு காலத்துல தனக்கு பிரச்சனை வந்த போது ஆண்டவர் தன் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று அவராக நினைத்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டவர் அதற்கு பிறகுதான் புரிந்து கொண்டார். ஐயோ, நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தாலும், நான் வாய் தரவாமல் இருந்திருந்தாலும், நான் சந்தேகப்படாமல் இருந்திருந்தாலும் கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்திருப்பார். நான் வீணா அவரை தொந்தரவு செய்து விட்டேன், என் வார்த்தையினால அவரை காயப்படுத்தி விட்டேன், என் வார்த்தையினால அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாததை வெளிப்படுத்தி விட்டேன் என்று அதிகமாய் துக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நாம் உறங்கினாலும் அவர் நம்மை கண் விழித்து காக்கிற தெய்வம் என்று சொல்லி 121ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபிரகாமையும் அவருடைய மனைவி சாராவையும் நினைத்து கொள்ளுங்கள். அவர்களும் 75 வயது வரைக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இழந்த நிலையில் தான் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவர்களுக்கு ஆசி வழங்கி பெருந்திரளாய் அவர்கள் பெருகும்படி ஒரு தனி மனிதனாய் இருந்தவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 4000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த ஆபிரகாமை குறித்து இன்று வரைக்கும் சபையார் நடுவில் பிரசங்கிக்கப்படுவதன் காரணம், தளர்ந்து போன மனுஷன், தன்னாலே இன்னும் எதுவும் ஆகாது என்று நினைத்து கொண்ட ஒரு மனுஷன்
அவனை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தார் என்றால், நீங்களும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனால கரம் பிடித்து கடைசி கால வரைக்கும் நடத்தப்படுவீர்கள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதாம் முதல் கடைசி மனுஷன் பிரியமர்களே ஆபேலை குறித்து வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் விசுவாசத்திலே வாழ்ந்தவர்கள், அநீதியை எதிர்த்தவர்கள், தீமைக்கு எதிராக போராடினவர்கள், கர்த்தருடைய நாமத்தினால தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள். 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் மேகம் போல திரண்டு நிற்கும் இத்தனை சாட்சிகளுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள், அப்பொழுது நீங்கள் இடற மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரளான மேகம் போன்ற சாட்சிகள் என்று சொல்லப்படுவது 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தாரோ, யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, யாருக்கெல்லாம் நல்ல நன்மைகளை கொடுப்பதாய் வாக்கு பண்ணினாரோ, அதை அவர்கள் தங்களுடைய காலங்களிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். வயது முதிர்வையோ அல்லது வசதிக்கான வாய்ப்போ இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்பி பின்தொடர்ந்து கடந்து வந்ததினால சில நன்மைகளை பெற்று சாட்சியாய் நின்றார்கள். இப்போது இறை வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் இந்த காலத்திலும் ஆண்டவரை இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற இந்த பாடு, உபத்திரவ, அவமான, நிந்தையான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பெனினாள் என்கிற பெண் அன்னாள வார்த்தையினால காயப்படுத்தி கொண்டிருந்தாள். ஆனாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அன்னாள் அதன் நிமித்தம் மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்பட்டாள். பெருமூச்சு விட்டு ஜெபித்தாள். ஆண்டவர் அன்னாளோட ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தார். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நீங்க முதுமை அடைந்திருக்கலாம், அல்லது வயது கடந்து போய் கொண்டிருக்கலாம், வருஷங்கள் கடந்து கொண்டு போகலாம். ஆனாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு வயதும் முதுமையும் ஒரு தடையே இல்லை என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம். 80வது வயசுல தான் மோசேக்கு ஆண்டவர் தம்மை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார். 80 வயசு என்பது தள்ளாடுகிற வயசு. அந்த வயசுல முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்துவதற்கான பொறுப்பை மோசே பெற்றுக்கொண்டார். யுத்த புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர், அவர்களோடு சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் முதியவர்கள் என்று சொல்லி திரளான பேர் மோசேயின் தலைமையின் கீழ் வழிநடத்தப்பட்டார்கள். இளைஞனாய் இருந்து ஒரு காரியத்தை செய்வதற்கும் முதுமையடைந்த பிறகு ஒரு காரியத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் 80 வயசுல ஒரு இளைஞனை போல ராஜாவுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக தைரியமாய் நின்று பேச காரணம், அவரை இயக்குவது ஆண்டவர். அந்த நம்பிக்கையோடு கூட எந்த இடத்திலும் அவர் தைரியமாய் நின்றார். எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் தைரியமாய் நின்றார். வேதத்தில் மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பார்வோனும் முழு எகிப்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த மோசையை ஒரு தெய்வம் போல பார்த்தார்களாம். 80 வயசுக்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் நடந்தது. ஆண்டவருக்கு வயசு ஒரு தடையே இல்லை. நமக்கு தான் வயசு கடந்து போகுதே என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயம், பதட்டம், இன்னும் என்னால முடியுமா,
இதுக்கு மேல என்னால நான் எதிர்பார்க்கிற நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியுமா என்று கேட்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்க கர்த்தருடைய கையில பலத்த ஒரு ஆயுதம் போலதான். அது எந்த வயசுல ஆனாலும் ஆண்டவர் உங்களை விசேஷமா நடத்துவார். நீங்கள் நன்மைகளை காண்பீர்கள். நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க எசாயா 51:2 அதிகமாய் மனதில் வைத்து சிந்தியுங்கள், தியானியுங்கள். சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். தனியாளாயிருந்தவனை ஆண்டவர் பெருந்திரளாகும்படி ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு தனி மரம் போல நிற்கிறீர்கள். வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஏன் உங்க வீட்டுல கூட உங்களை பார்த்து உங்களால ஒன்றும் ஆகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் காணப்படலாம். உங்கள் வெட்கத்தை, உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா இன்றைக்கு மாற்றுவார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். பெரிய காரியங்கள் உங்கள் மூலமா நடக்கும். நீங்களும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள். ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தனியாளாயிருந்த ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து திரளாய் பெருகும்படி அவனை நடத்தினீரே ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிறவர்களும் தனிமரம் போல நிற்கிறார்கள். எந்த மனுஷனுடைய உதவியும் இல்லை. தன்னாலும் எதுவும் இனி ஆகாது என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிற இவர்களை ஆண்டவர் வசனத்தின் வழியாய் தைரியப்படுத்தி பலப்படுத்தி இவளை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.